தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குது? ஒரு பெரிய வல்லம் இருக்குது, ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது, ஒரு பெரிய சக்தி இருக்குது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க பிசாசு சிலத பேசலாம், பிசாசு சிலத பண்றான், இல்ல மனுஷன் சிலத பேசலாம் அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். இப்போ ஒருவேளை சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி, உங்களை காயப்படுத்துற மாதிரி சிலது பேசுறாங்கன்னா, அப்போ வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குதான். நீங்க பூமியில எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை நம்மளை காயப்படுத்துறதுக்கு காரணம் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பவர் இருக்கு. அதே போல மனுஷனுடைய வார்த்தைக்கு எப்படி பவர் இருக்குதோ அதெல்லாம் விட பல லட்சம் மடங்கு, பல கோடி மடங்கு எந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இயேசு அநேக வேளையில இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில இயேசு போன இடத்துல எல்லாம் எங்கேயுமே வித்தையெல்லாம் காட்டல. எல்லா இடத்திலும் இயேசு என்னதான் பண்ணாருன்னா ஏறத்தாழ 90% வார்த்தையை சொல்லி அற்புதம் செய்தார். அப்ப இயேசுடைய வாயில என்ன இருந்ததுன்னா ஒரு வல்லமை இருந்தது, ஒரு அதிகாரம் இருந்தது. 38 வருஷம் ஒருத்தன் பெதஸ்தா குளத்து பக்கத்துல தோற்று போய் கிடக்கிறான். வியாதி மாறுமா, பலவீனம் மாறுமா, பிரச்சனை மாறுமான்னு அவங்கிட்ட இயேசு வந்து சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை இறங்கினது. இந்த ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க பிசினஸ்ல எதையெல்லாம் கர்த்தர் பேசினாரோ, எதையெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த வார்த்தைகள் செருமனே உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை அல்ல, அது அதிகாரம் உள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. இந்த ராத்திரி ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீங்க நிறைய பேரு நிறைய வார்த்தைகள் ஆண்டவருடைய சமூகத்துல பெற்றும் கூட உங்களால என்ன பண்ண முடியலன்னா அந்த வார்த்தையில நிலைச்சு நிக்க முடியல. ஏன்னா அந்த வார்த்தையின் வல்லமையை மறந்துட்டீங்க, அந்த வார்த்தையின் சக்தியை நீங்க மறந்துட்டீங்க. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிற ஒரு 3 விதமான வல்லமைகளை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதலாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8-9வது வசனம். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ மனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள் கிளம்பி போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா ஒரு தேசத்தை ஜெயிக்கணும், ஒரு தேசத்தோட போராடணும், அவங்கள வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டத்தோட, ஒரு பெரிய யுத்த சேனையோட அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்னா அங்க யாருக்குமே தண்ணி இருக்காது. காரணம் என்னன்னா அது வனாந்தரம். இவங்க போனது ஒரு தண்ணி இருக்கிற வழியா போயிருந்தா பரவாயில்ல, இவங்க போன இடம் எங்கன்னா வனாந்தரமான ஒரு வழி. அப்ப இவங்களுக்கு என்ன இவங்க நினைச்சிட்டாங்கன்னா இப்ப கர்த்தர் நம்மளை எங்க கொண்டு போய் கொடுக்க போறாருன்னா அந்த ராஜா கையில நம்மள ஒப்பு கொடுக்க போறார். இவங்க புறப்பட்டது என்னன்னா அந்த ராஜாவை அழிச்சு அந்த தேசத்தை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும்னு போறாங்க. ஆனா இங்க சூழ்நிலை எப்படி மாறுதுன்னா நாம் அழிந்து போக போகிறோம், நாம் இதற்கு மேல இருக்க முடியாது, அப்படி சூழ்நிலை மாறுது. அப்ப இவங்க எலிசா தீர்க்கதரிசிட்ட போவாங்க. அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவாரு, வாய்க்கால விட்டுங்க, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்ப எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க உடனே வாய்க்கால விட்டுங்க, நீங்க வேற எதையும் செய்ய வேண்டாம், இந்த இடத்துல உடனே என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாய்க்கால விட்டுங்கன்னு சொன்ன உடனே இவங்க ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், என்னடா இவரு வனாந்தரத்துல வந்து வாய்க்கால வெட்ட சொல்றாரு, எங்க வனாந்தரத்துல தண்ணி இருக்கிறதுக்கு ஒரு துளி கூட அடையாளமே இருக்காது, ஒரு துளி கூட வனாந்தரத்துல தண்ணிக்கு ஆதாரமே இருக்காது, அதுக்கு பேரே வனாந்தரம். அது எதனால வந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணியே இருக்காது, ஆதாரமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வனாந்தரம்னே பேர் வச்சாங்க. அப்ப இவங்க தோண்ட ஆரம்பிச்ச உடனே தோண்டின உடனே இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்காதுன்னா தண்ணி கிடைச்சிருக்காது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வாய்க்கால்கள் எதினால் நிரப்பப்பட்டது என்று சொன்னால் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. இதுக்கு காரணம் என்னங்க? தேவனுடைய வார்த்தை, தேவன் பேசின ஒரு வார்த்தை, தேவன் சொன்ன ஒரு வார்த்தை இவங்க வாழ்க்கையில எப்படி மாறிச்சுன்னா தண்ணீரை கொண்டு வருகிறதாய் மாறினது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், சில வார்த்தை, சில வாக்கு தத்தங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலே வைத்திருக்கிறார். அது ஒரு நாள் எப்படி மாறப்போகுது தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாய், உங்களை பெருகச் செய்கிற வார்த்தையாய், உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிற வார்த்தையாய் மாற போகிறது. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில வல்லம் இருக்குது. நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை
பேசும்படி விரும்புகிறேன். தாவீது என்ற தேவ மனுஷன், அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சின்ன வயசுலயே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். சரி, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாருன்னு உடனே தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரலையான்னு பாத்தீங்கன்னா, எப்ப ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதுக்கப்புறம் இருந்து இவனுக்கு பயங்கரமான பிரச்சனை. உங்க வாழ்க்கையில கூட வாக்கு தத்தம் வர்றதுக்கு முன்னாடி கூட நீங்க நிறைய நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா எப்ப வாக்கு தத்தம் வந்துச்சோ அன்னைக்கு போச்சு என் நிம்மதி, அன்னைக்கு வந்துச்சு பிரச்சனை, அன்னைக்கு துவங்குச்சு போராட்டம் அப்படி நீங்க சிலர் சொல்லலாம். ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, உங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் யாருன்னா உண்மையுள்ள தேவன். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, எப்ப ராஜாவை இவன் அபிஷேகம் பண்ணாரோ அப்ப இருந்து தாவீதுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான பிரச்சனை. ஒரு பக்கம் சவுல் துரத்துறாரு, சரி அதையெல்லாம் தாண்டி ராஜாவாக்கினா பெத்த பையன் துரத்துறான். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு துரத்தப்படுகிற சூழ்நிலை, ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வந்து கொண்டே இருந்தது. நான் சொல்லுகிறேன், ஒரு வாக்குத்தத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க சில பிரச்சனைகளை, சில போராட்டங்களை, சில பாதைகள்ல சில நெருக்கங்களை நீங்க காண வேண்டியது இருக்கும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த இடத்துல உங்களை காத்துக்கொள்ள என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை வந்துச்சு உண்மைதான். ஆனா தேவன் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னை ராஜாவாக்குவேன். இந்த தாவீது ஓடுற வரைக்கும் அந்த வார்த்தை பார்த்தா அப்படியே சும்மா இருந்துச்சு. ஒரு காலம் கட்ட வரைக்கும் சில வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறாம அப்படியே இருக்கும். ஆனா ஒரு காலத்துல இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது. அது என்ன வல்லமை தெரியுமா? மேலோங்கி வருகிற வல்லமை. தேவ பிள்ளையே, ஒரு கட்டம் வரைக்கும் உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு எதையுமே நீ பார்க்க முடியாது. நிறைவேறதுக்கு எந்த விதமான வலியுமே உன் வாழ்க்கையில இருந்திருக்காது. ஆண்டவர் தான் பேசினாரு, ஆனா கூட என் வாழ்க்கையில இது நிறைவேறதுக்கு ஒரு துளி கூட சாத்தியம் இல்ல, சான்ஸ் இல்ல, அப்படி சில பாதை இருக்கும். ஆனா நீ மறந்துடாத, இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது. இது ஒரு நாள் மேலோங்கி வரும். சில பாதை நெருக்கத்தை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து இந்த வார்த்தை இனி எழும்பாது, இனி முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா என் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அது மேலோங்கி வருகிற வல்லமை. இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தைக்கு இருக்கிற முதல் வல்லம் என்ன தெரியுமா? இது மேலோங்க ஆரம்பிக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய எதிரிகள் வந்தாங்க, நிறைய போராட்டம் வந்துச்சு. ஆனா கடைசியில அத்தனை எதிரிகளுக்கு மேல, அத்தனை போராட்டத்துக்கு மேல எது மேலோங்குச்சுன்னா தேவன் தாவீதுக்கு கொடுத்த வார்த்தை மேலோங்கினது. இன்று நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் அநேக பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், உங்க வாழ்க்கையில தேவன் உங்க மேல வச்ச வார்த்தை அது மேலோங்குங்கிறத மறந்துடாதீங்க. மேலோங்குனா என்ன பிரதர்? உங்க பிரச்சனைக்கு மேல அந்த வார்த்தை வரும், உங்க போராட்டத்துக்கு மேல அந்த வார்த்தை வரும், உங்க சூழ்நிலைக்கு மேல அந்த வார்த்தை ஒரு நாள் எழும்பும். தாவீதுடைய ஆரம்ப காலத்துல வார்த்தை எழும்பல. இவன் ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்ப ஆரம்பத்துல எழும்பலையா? எழும்பல. ஆரம்பத்துல பிரச்சனையா? பிரச்சனை. ஆனா குறித்த காலம் வரும்போது ஒரு நாள் எழும்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை வார்த்தை எழும்பாம இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை வார்த்தை இல்லாதது போல இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை என்ன ஆரம்பிக்கும்னா எழும்ப ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை எப்படி தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் போல. ஒரு வேளையில அந்த சிங்கம் எழுந்துச்சுன்னா எதிர யாருமே நிக்க முடியாது. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை எழும்ப பண்ணுகிற காலம் இதுதான். இந்த காலத்திலே உங்கள் வாக்குத்தத்தம் ஓங்கி வருகிற காலம் வந்துவிட்டது. உங்க வாழ்க்கையில தேவன் வச்ச வாக்குத்தத்தம் மேல் ஓங்குகிற ஒரு காலத்தை நீங்கள் சந்திக்க ஆயத்தப்படுத்தி விட்டீங்க. இந்த காலத்துல கர்த்தர் உங்களை எதை சந்திக்க வைக்க போறாருன்னா, உங்க வாழ்க்கையில அவருடைய வார்த்தை மேல வர்றத பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்களேன், அவன் அப்பா அம்மா வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான், அங்க விற்கப்படுகிறான், அடிமையா போறான். எல்லாமே நடக்குது, எல்லாமே நடக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் அடிமையா விற்கப்படுறான். அடுத்தது சிறைச்சாலைக்குள்ள போறான். எல்லாம் பார்த்தா ஃபெயிலியர். கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? அவன் மேல இருக்கிற வார்த்தை ஒரு நாள் உயிர் பெற்று வருது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற வார்த்தை ஒரு நாள் ஜீவன் பெற ஆரம்பிக்கும். ஒரு நாள் அது மேல் எழும்ப ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்க வார்த்தைக்கு உயிர் இருக்குங்க. உங்க மேல கர்த்தர் வச்சதுனால அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. ஒருவேளை சில வார்த்தை இது இனி எழும்புமா, இனி நடக்குமா நீங்க வச்சிருக்கலாம். ஆனா நீங்க மறந்துடாதீங்க, தேவன் குறித்த காலத்திலே அந்த வார்த்தை உயிர் பெறும். தேவன் குறித்த காலத்திலே அந்த வார்த்தை வெளிப்படும்.
இன்னைக்கு சில வார்த்தையை நீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ணீங்க, சில வார்த்தையை நீங்க நம்புனீங்க. ஆனா சில வார்த்தை பல வருஷம் நடக்காதனால, பல மாசம் நடக்காதனால, இதுக்கு மேல இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்களே அதை பூட்டி வச்சிட்டீங்க. நீங்களே அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அந்த சாப்டரை. ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, நீங்க பூட்டி வச்சிருந்தாலும், நீங்க ஆழத்துல தூக்கி வீசி இருந்தாலும், உங்களுக்காக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது. அத்தனைக்கும் மேல எழும்பி வந்து அது நிறைவேறி அது நிற்கிற ஒரு வல்லம் இருக்குது. அத்தனைக்கும் மேல எழும்பி வந்து நிறைவேறுகிற ஒரு வல்லமை வார்த்தைக்கு இருக்கு. இந்த ராத்திரி எல்லாம் மேல இருக்கு பிரதர், என் சத்ரு கையெல்லாம் எனக்கு மேல இருக்கு, சூழ்நிலை கையெல்லாம் எனக்கு மேல இருக்கு அப்படி சொல்றீங்களா? கண்டிப்பா அறிஞ்சுக்கோங்க, இந்த சூழ்நிலைக்கு மேல எல்லாம் என்ன வரும்னா இந்த வார்த்தை வரும். இந்த வார்த்தை வரும். இட் ஹாஸ் அ பவர், இட் ஹாஸ் அத்தாரிட்டி. நான் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, இந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது, இந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கு. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தை அது புதையற வார்த்தை இல்ல, விதைஞ்சு மேல வர்ற வார்த்தை. கர்த்தர் சிலருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது ஒரு விதை மாறி, அந்த விதை ஒருவேளை இன்னைக்கு புதைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனா அந்த விதை கண்டிப்பா சொல்றேன், மேல தாங்கி நிக்கிற மண்ணை, மேல தடையா நிக்கிற கற்களை அத்தனையும் தள்ளி விட்டு ஒரு நாள் மேலே எழும்பி நிறைவேறுகிற காலம் வரும் தேவ பிள்ளையே. சோ கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல்ல ஒரு பெரிய வல்லமை என்ன தெரியுமா? அது அத்தனைக்கும் மேல ஓங்குகிற வார்த்தை. மறந்துடாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் பேசின வார்த்தை, உங்களை நம்ப பண்ணின வார்த்தை, உங்க கூட கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தை, இட் இஸ் நாட் an ordinary word. இது சாதாரண வார்த்தை அல்ல. இது கண்டிப்பா சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கிற வார்த்தை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்காததுனால என்னைக்குமே நடக்காதுன்னு ஆயிராது. இன்னைக்கு இந்த வார்த்தை எங்கேயோ மறைஞ்சிருக்கிறதுனால என்னைக்குமே மறைஞ்சிருக்கும்னு ஆயிராது. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை மட்டும் யாரும் தடுக்க முடியாது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், சத்ரு நம்ம வாழ்க்கையில இருந்து எதை வேணா திருடிட்டு போலாம். ஒரு பரிசுத்தத்தை திருடிடலாம், ஒரு ஜெபத்தை திருடிடலாம். ஆனா தேவன் வச்ச வார்த்தையை சத்ருவால எடுத்துட்டு போயிடவே முடியாது. தேவன் வச்ச தரிசன வார்த்தையை சத்ருவால திருடிட்டு போயிடவே முடியாது. அது ஒரு நாள் முளைச்சு வரும், அது ஒரு நாள் மேல எழும்பி வரும், அது ஒரு நாள் மேல படர்ந்து வந்து நின்றே ஆகும். சிம்சோனுடைய வாழ்க்கையில சத்ரு எல்லாத்தையும் திருடின மாதிரி இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசியில பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அது அப்படியே நிறைவேறுது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க துவங்குவான். அப்போ அந்த முதல் ரட்சிப்பின் ஆரம்பத்தை கர்த்தர் யார் கையில கொண்டு வந்து வச்சாரோ, ஆண்டவர் சொன்னார் இவன் துவங்குவான்னு சொன்னாரு. அதே துவக்கத்தை சிம்சோனை கொண்டு கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நான் உங்கள் வாழ்விலே சொல்லுகிறேன், சில வார்த்தைகளை கர்த்தர் பேசி இருக்கிறார், சில ஆசீர்வாதமான திட்டங்களை கர்த்தர் பேசி இருக்கிறார். கண்டிப்பாய் சொல்லுகிறேன், எதை அவர் பேசினாரோ அது நடக்கும். ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை, நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் மேல வர்ற ஒரு வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கு. பிசாசுக்கு இல்லாத வல்லமை என் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்குங்க. பிசாசுடைய வல்லமையை விட என் கர்த்தருடைய வல்லமை மிக 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 பெரியது, ஒப்பிட முடியாத வல்லமை. இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில என் வார்த்தை மேலோங்குகிற காலம் வந்து விட்டது. இதுவரைக்கும் பிரச்சனை மேலோங்குச்சு, இதுவரைக்கும் போராட்டம் மேலோங்குச்சு, இதுவரைக்கும் நெருக்கம் மேலோங்குச்சு. ஆனா வாழ்க்கையில் இப்போ ஒரு காலம் வருது, வார்த்தை மேலோங்குகிற காலம் வந்து விட்டது. சோ முதலாவது நான் சொன்னேன், இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா மேலோங்குகிற வல்லமை உள்ள வார்த்தை. இரண்டாவது பாருங்களேன், என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த இடத்துல பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆண்டவர் கண்டிப்பா பொய் சொல்லவே மாட்டார். உங்க வாழ்க்கையில என்ன இருந்தாலும் சொல்றேன், ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். எதை சொன்னாரோ அதை தான் செய்வார், செய்யறத தான் சொல்லுவாரு, செய்யறத மட்டும் தான் சொல்லுவார், வர எதையுமே சொல்ல மாட்டார். சிலதை கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டாரா, சிலது சொல்லிட்டாரா, கண்டிப்பா சொல்றேன், என் ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவர், என் ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவர். இந்த இடத்துல பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில இருந்து இந்த சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது, இந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில 17 வயசுல அவர் ஒரு பெரிய தரிசனத்தை, ஒரு பெரிய திட்டத்தை, பெரிய ஆண்டவருடைய நோக்கத்தை யோசேப்பு சுமந்து கொண்டிருக்கிறார். 17 வயசுல இந்த வாக்குத்தத்தம் வந்தோடனே யோசேப்பு எங்க இருந்து வெளியே
வெளியே வராரு நான் சொன்னேன்? வீட்டை விட்டு வெளியே வரார், அண்ணன்களை விட்டு வெளியே வரார், எல்லாத்தையும் விட்டு வெளியே வரார். ஆனா யாருமே அவர் கூட போகல. எகிப்துக்கு யோசேப்பு மட்டும்தான் தனியா போனார். சில வேளையில சில வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சில பாதையில நீங்க தனிமையா போக வேண்டியது இருக்கும். சில பாதையில நம்ம தனிமையா போகணும். அந்த பாதையில யாருமே வரமாட்டாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை சில தனிமையின் பாதையில உங்களோடு கூட பிரயாணப்பட்டு வரும். தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை கண்டிப்பா உங்க கூட சில தனிமையில, சில வேதனையில, சில நெருக்கத்துல, சில பாரத்துல அது உங்கள் கூட பிரயாணப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். இந்த யோசேப்பு கூட யாருமே போலங்க. ஆனா வேர்டு கூடயே டிராவல் பண்ணுதுங்க. யோசேப்போட அந்த வார்த்தை போய்க்கொண்டே இருக்கிறது. யோசேப்பு எங்க போனாலும் அந்த வார்த்தை போயிட்டு இருக்குது. போர்த்திபார் வீட்டுக்கு போறியாப்பா, அங்க வார்த்தை தொடர்ந்துச்சு. ஜெயிலுக்கு போறியாப்பா, அங்கேயும் வார்த்தை தொடர்ந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், உங்க வார்த்தையில எது நிக்குதோ இல்லையோ, இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிக்கும். இந்த வார்த்தைக்கு இரண்டாவது ஒரு வல்லம் என்ன தெரியுமா? இது நிக்கிற வார்த்தை. இது நிக்கிற வார்த்தை. இது அழிஞ்சு போகிற வார்த்தை இல்லைங்க. இது சிலுவையில எழுதப்பட்ட ரத்தத்தின் வார்த்தை. உங்க வாழ்க்கையில எது வேணா அழிஞ்சு போகலாம். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை அழிந்து போகாது. நான் முதல் சொன்னது மேலோங்குகிற வார்த்தை. இரண்டாவது சொன்ன தேவன் நம்ம வாழ்க்கையில வைக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? அது நிற்கிற வாக்குத்தத்தம். யோசேப்புடைய வாழ்க்கையில அது சிறைச்சாலைக்குள்ள நின்றுச்சு, போர்த்திபார் வீட்டுக்குள்ள நின்றுச்சு, அடிமைத்தனத்துக்குள்ள நின்றுச்சு. இன்னைக்கு நீங்க சில சூழ்நிலைக்குள்ள போறீங்கங்கறனால உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிற்காம போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. நீங்க எதுல போனாலும், நீங்க எந்த பாதைக்குள்ள இருந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில இன்னும் நின்று கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை இல்லைங்க, என் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்ல. என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்குது. அது எந்த சூழ்நிலையிலும் அது நிற்கிற வார்த்தை. கூட யாருமே இல்லாம இருக்கலாம், சில தனிமையான ப்ராப்ளமா இருக்கலாம், வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சில சவால் நிறைந்த பாதையா இருக்கலாம், சவால் நிறைந்த பிரச்சனையா இருக்கலாம். பிரச்சனை உங்களை பார்த்து கர்ஜிக்கலாம். நீ எப்படி போயிடுறேன் நான் பார்த்துறேன், எப்படி நீ வந்துடுறேன்னு பார்த்துறேன், நீ எப்படி இதை விட்டு தப்பிச்சிடுறேன் நான் பார்த்துறேன். சிலது அப்படி நிக்கலாம். ஆனா நீங்க மறந்துடாதீங்க, எந்த சூழ்நிலையிலும் உங்க மேல அந்த வார்த்தை நின்று கொண்டிருக்கிறது. தேவன் என்ன பேசினாரோ. நீங்க நிறைய பேருக்கு சத்ரு சொன்ன வார்த்தை நிக்காதுங்க, பிசாசு சொன்ன வார்த்தை நிக்காது, சாப வார்த்தை நிக்காது. ஆனா தேவ வார்த்தை நிக்கும். சாப வார்த்தைக்கு நிக்கிறதுக்கு வல்லம் இருக்கு இல்ல, ஆனா என் தேவனுடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில நிக்கிற வல்லம் இருக்கு. இரண்டாவது என் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு பெரிய வல்லம் என்ன தெரியுமா? அது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிற்கும். இது இங்க மட்டும் இல்லைங்க, வேதத்துல நீங்க எங்க பார்த்தாலும் அத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தம் வந்ததுக்கு அப்புறம் பெரிய நெருக்கம், பெரிய போராட்டம், பெரிய பாதை எல்லாத்துக்குள்ளேயும் போனாங்க. ஆனா அத்தனையிலையும் என்ன நின்றுச்சுன்னா அவங்க மேல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நின்றது. அது கடைசியில் நிறைவேறினது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்றேன், இன்னைக்கு நீங்க போற அத்தனை பாதையிலும் என் ஆண்டவருடைய வார்த்தை உங்க கூட இருக்குது. என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை உங்க மேல நிக்குது. கண்டிப்பா சொல்றேன், இந்த வார்த்தையை சத்துரு திருடிட்டு போக முடியாது. சத்துரு எதை வேணா திருடட்டுமே, எதை வேணா எடுத்துட்டு போகட்டுமே, இந்த வார்த்தையை அவனால தொடக்கூட முடியாது. ஆண்டவருக்கு என்ன வல்லம் இருக்குதோ அதே வல்லமை என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்குது. கண்டிப்பா இந்த வார்த்தை எப்போ வரைக்கும் திரும்பி போகாது தெரியுமா? அவர் அனுப்பின காரியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் திரும்பி போகாது. உன் வாழ்க்கையில தேவன் சொன்ன சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் இருக்குல்ல தேவ பிள்ளையே, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும், ஆண்டவர் சொன்ன தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும், ஆண்டவர் எழுதி அனுப்பின அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த வார்த்தை உங்க மேல நிற்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்க சொன்னதை செய்யற அளவுக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த வசனத்தை வச்சே நீங்க அதிகமா அறிந்து கொள்ளலாம். அப்ப ஆண்டவர் என் மேல இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் என் மேல இருக்கிறவருடைய வார்த்தைய அவர் கீழே விழுகிறவர் அல்ல. நிறைய டைம் பிசாசு ட்ரை பண்ணுவான், இந்த வார்த்தையை திருடிட்டான். பிசாசுக்கு எதை திருடணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் தான். நம்ம மேல இருக்கிற பெரிய வார்த்தையை திருடுறதுக்கு ஆசை இருக்கு. அதனாலதான் உங்களை நிறைய கஷ்டமான பாதைக்குள்ள நடத்துறான், நிறைய கடினமான பாதைக்குள்ள போறான். நீங்க சொல்லுவீங்க, வாக்குத்தத்தம் இல்லாதவன்லாம் சந்தோஷமா இருக்கிறா, வாக்குத்தத்தம் இருக்கிற நான் மட்டும் எப்படி போறேன் பாருங்களேன், என் பாதை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன், என் வழி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். கண்டிப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க, இதே வழியோட அங்க பாதை இருக்க போறது இல்ல, இதே கஷ்டத்தோட அங்க வழி இருக்க போறது இல்ல. இந்த வழியை கர்த்தர் மாற்றுவார். சோ இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்குது. இது எந்த சூழ்நிலையிலும் இருக்கும், எந்த நிலைமையிலும் இருக்கும்.
நிற்கும், எந்த காரியத்திலும் நிற்கும். சோ முதலாவது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, அது ஓங்கி வருகிற வல்லமை. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, அது எந்த சூழ்நிலையிலும் நிற்கிற ஒரு வல்லமை. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1-2வது வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தறினார். கவனிங்க, இந்த இடத்துல சொல்லுது வசனம், கர்த்தர் சொன்னபடியே உரைத்தபடியே. ஒரே வசனத்தில் 2 வார்த்தை வருது. சொன்னபடியே, உரைத்தபடியே நிறைவேற்றுகிறவர். மூன்றாவது இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது. இது நிறைவேறுகிற வல்லமை. இப்ப எலெக்ஷன் வருது, நிறைய கட்சியில நிறைய வாக்கு உறுதி கொடுப்பாங்க, நிறைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆனா நிறைய செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை இல்ல. அவர் ஒண்ணு சொன்னாருன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுவாரு, என் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குப்பா, அது நிறைவேறுகிற வல்லமை. 38 வருஷம் பெதஸ்தா குளத்து பக்கத்துல இருந்த ஒருத்தன் கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ. உடனே அந்த வார்த்தையின் வல்லமை அவன் மேல பாயுது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற வார்த்தை ஒரு வல்லமை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அது என்ன வல்லமை தெரியுமா? நிறைவேறுகிற வல்லமை. நீங்க நினைச்சுக்காதீங்க, வார்த்தை நடக்குமா, இது ஆகுமா, இது முடியுமா? தேவ பிள்ளையே, இது உனக்கு முடியாம யாருக்கு முடிய போகுது? இது சாராளுக்கு கர்த்தர் சொன்னா அது சாராளுக்கு தான் முடியும். இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்களுக்கு சில வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருப்பாருன்னா அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தான் முடியுமே ஒழிய வேறு ஒருவருடைய வாழ்க்கையில அது நடக்காது. உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த வார்த்தை, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த நன்மை, அதை தப்பி தவறி கூட கர்த்தர் வேற யாருக்கு கொடுக்க மாட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது ராஜாவுடைய வீட்டுக்கு போனோடனே தாவீதுடைய அண்ணன் மேல அபிஷேக தைலத்தை அப்படியே ஊத்தி ராஜாவாக்கி இருப்பார். அந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ண பார்த்தாரு. அவர் பார்த்த உடனே இவன் தான் ராஜாவா இருக்க முடியும், இவன் தான் அதுக்கு ஏற்ற கெப்பாசிட்டியில இருக்கிறான், இவன் ராஜா வாக்கிடலான்னு சொல்லிட்டு தாவீதுடைய அண்ணாவை பார்க்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இவனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. சில வேளையில சில அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகள் கூட, சில தேவ மனுஷங்க கூட உங்க வாழ்க்கையில வருகிற சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை வேற யாருக்கோ கொண்டு போய் சேர்க்க விரும்பலாம். ஆனா நான் சொல்றேன், உங்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் அதை கண்டிப்பா இடம் கொடுக்க மாட்டார். சில வேளையில சில மனுஷங்களோ சில உலகமோ நம்ம வாழ்க்கையில இருக்கிற வார்த்தையை கொண்டு போய் வேற யாருக்காவது சேர்த்திடலாம்னு பார்க்கலாம். நமக்கு நியாயமா வர வேண்டியதை கொண்டு போய் வேற எவனுக்கு கையிலயோ கொடுத்துடலாம். இவங்களுக்கு எதுக்கு இது, இவங்களுக்கு ஏன் இது தேவை, இதை வேற யாருக்காவது கொடுத்துட்டா அது பிரயோஜனமா இருக்கும்னு சிலர் யோசிக்கலாம். ஆனா வாக்கு கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் துவங்கினாரோ, எதையெல்லாம் பேசினாரோ, எதையெல்லாம் சொன்னாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அது வரைக்கும் காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது, அது நிறைவேறுகிற வல்லமை எல்லாம் ஓகே. ஆனா until that அது வரைக்கும் வெயிட் பண்ற ஒரு பெரிய இருதயம் நிறைய பேருக்கு இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வெறுமையா நிக்கிறத பார்த்து ஓடுறீங்க, ஒண்ணுமில்லாததை பார்த்து ஓடுறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாங்க, ஆனா இந்த வார்த்தை நிறைவேறும் போது நீங்க பார்க்கிற ஆசீர்வாதம் இது அத்தனைக்கும் ஈடு செய்ய முடியாத ஆசீர்வாதமா இருக்கும், இது அத்தனைக்கும் ஒப்பிட முடியாத ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறார்? நீங்க ஏன் ஓடணும், நீங்க ஏன் இதை மிஸ் பண்ணணும்? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு வச்ச ஆசீர்வாதத்தை நீங்க ஏங்க கொண்டு போய் எங்கேயோ மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்? இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். கண்டிப்பா சொல்றேன், நீங்க காத்திருந்தா மட்டும் போதும். இன்னைக்கு இந்த 3 காலமுமே நம்ம வாழ்க்கையில வந்ததை என்னுடைய ஆவியில உணர்றேன். இந்த ராத்திரி இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன சில வார்த்தைகள் அது ஓங்கி வருகிற காலம் வந்து விட்டது. இதுவரைக்கும் சிலது தடுத்து இருக்கலாம், இதுவரைக்கும் சிலது நிறுத்தி இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஓங்கி வருகிற காலம் அது துவங்கி விட்டது. உங்களை நோக்கி ஓங்கி வருகிற ஒரு நேரம் அது வந்து விட்டது. இரண்டாவது, உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தை ஸ்டாண்ட் பண்ற காலம் வந்துருச்சு. மூன்றாவது, இந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இதை நிறைவேற்றுவாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வச்சு, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை வச்சு கட்டாயம் டிசைட் பண்ணிராதீங்க. பெரிய மகிமை, பெரிய ஆசீர்வாதம், கற்பனைக்கு எட்டாத பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீங்க சொல்லலாம், கற்பனைக்கு எட்டாத வழி, கற்பனைக்கு எட்டாத பாடு, கற்பனைக்கு எட்டாத துக்கத்துக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல, கற்பனைக்கு எட்டாத வேதனைக்குள்ள போறீங்கல்ல, அதே போல கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதத்தையும் வர வைப்பார்.
கற்பனைக்கு எட்டாத நன்மைகளையும் வர பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார் என சொன்னது சாதாரணமானவர் இல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். நீங்க கொஞ்சம் உங்களுக்கு வாக்குத்தத்தத்துல நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் போய் வானத்தை பாருங்க, கொஞ்சம் போய் பூமியை பாருங்க. இவ்வளோ பெரிய வானத்தை, இவ்வளோ பெரிய பூமியை ஒருவராய் படைத்தவர். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நாம் நிறைவேற்றுவேன். 3 வல்லமையை சொன்னேன். இந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கு? அது ஓங்கி நிற்கிற வார்த்தை, இரண்டாவது அது நிற்கிற வார்த்தை, மூன்றாவது இது நிறைவேறுகிற வார்த்தை. கண்டிப்பா அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறுகிற காலம் வந்து விட்டது. அவர் சொன்னதெல்லாம் நடக்க போகிற ஒரு நேரம் வந்து விட்டது. உங்கள் வாழ்வில வந்து விட்டது.